Hello guys, welcome back to my channel Avilashabi43. So yes, இன்னைக்கு நம்ம ஊட்டி டு மைசூர், நாட் ஊட்டி, கோத்தி டு மைசூர். ஸோ ஊட்டின்னு சொன்னதை எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால ஊட்டி டு மைசூர்னு டைட்டில் போட்டிருப்பேன். ஸோ நம்ம கூட இன்றைக்கி யார் வர போகிறோன்னா சல்மான். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் அவருக்கு லீவு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் தான் இன்றைக்கி போகிறோம் அண்ட் இன்டர்செப்டரில் தான் போகிறோம். லெட்ஸ் என்ஜாய் திஸ் ரைட். Let's give him some drink and கிளம்பிடலாம். ஸோ காய்ஸ், ஃபியூல் அடித்தாச்சு. ஓகே, கோதையிலேருந்து கிளம்பிட்டோம். இங்கே இருந்து அப்ராக்ஸா அப் அண்ட் டவுன் 300 kilometers. ஸோ எஸ், லெட்ஸ் என்ஜாய் திஸ் ரைட். ரொம்ப நேரமாக ஒரு டியூக் 390 நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ நிறுத்தி கேட்டோம். அவரும் கோத்தகிரி தான். ஹிஸ் நேம் இஸ் கௌஷிக். ஸோ எங்கள் கூட ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டார். ஸோ எஸ், ஒய் நாட். ஸோ அவரும் எங்கள் கூட தான் வந்துட்டுருக்காரு. நம்ம இப்போ ஊட்டி வந்துட்டோம். எஸ், காஃபி ஏதாவது சாப்பிட்றோம். டீ காஃபி மசனகுடி போய் சாப்பிட்லாம். ஸோ கீழே மசனகுடி போய் காஃபி ஏதாவது சாப்பிட்லாம். நவ் த டைம் இஸ் 10:40. ஸோ நம்ம கூட ஜாயின் ஆன அந்த பைக் டியூக் 390 தான். ஸோ மசனகுடி பெண்டில் தான் இருக்கோம். கல்லட்டி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இதாக கல்லட்டி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ மசனகுடி போகிற வழியிலேயே உங்களுக்கு இருக்கும். அதான் இறக்கிட்டாங்க. காஃபி ஷாப் வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் பழைய வ்ளாக்ஸில் பார்த்துருப்பீங்க, அதே டீ கடை தான். ஸோ டீ சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம். ஸோ காய்ஸ், இப்போ சல்மான் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ காஃபி சாப்பிட்டுட்டோம். ஆன் த வே மசனகுடி தான் போயிட்டுருக்கோம். மசனகுடி போய் அங்கேருந்து மைசூர் ரோடு எடுத்து நேராக டு மைசூர். நான் இப்போ டியூக்கு கன்வெர்ட் ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் 2 எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்காக ஸோ காய்ஸ், ஆன் த வே டு மைசூர். ஸோ போகிற வழியில் ஒரு நல்ல ஸ்பாட். என்ஜாய் த நேச்சர். ஒன்றும் இல்லை, இந்த சைடு போனால் சிட்டி தான். அந்த சைடு சிட்டி தானாமா. இந்த சைடு வேணால் ஒரு கோவில் என்னமோ இருக்குதாம்மா.
ஸோ காய்ஸ் இந்த சைடு போனால் ஃபுல்லாக சிட்டி தான். ஸோ இந்த சைடு என்ன இது ஹிமாவத் கோபால சுவாமி ஹில்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த சைடு போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்க. செம்மறி ஆடு தானே அது. Look at the road guys, till the end. Good spot. அம்மையாக இருக்கு மச்சி. அவர் இங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம். உள்ளே போனால் இப்போ கல்லை தூக்கி அடிப்பானுங்க, புரியாத பாசையில் திட்டுவானுங்க. புரிஞ்சால் கூட என்ன திட்டுறான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். Look at the view guys. அங்கே ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்குது. எங்கே வந்திருக்கோன்னு எங்களுக்கே தெரில. இந்த வழியே பைக் ஏற்றினோன்னா வேறு லெவலில் முச்சு. வேகமாக வரானுங்க, என்னால் வேகமாக போ. ஸோ காய்ஸ் ஃபோட்டோஷூட் போயிட்டுருக்கு, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், avilashabi43 இன்ஸ்டாகிராம். ஸோ அங்கே தான் என்னோடய ஃபோட்டோஸ் வரும், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் ஸ்பாட் என்ஜாய் பண்ணிட்டோம். பேக் டு கோத்தகிரி. ஸோ நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துட்ருக்கோம். எங்கேயாவது ஹோட்டல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். ஸோ 2 மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ காய்ஸ் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் பேக் டு கோத்தகிரி. இவ்வளோ தூரம் நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அதே டீ கடையில் தான் டீ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து சல்மான் கிட்ட கேட்போம், ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம பில்லியனாக உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கிறது சல்மான் தான். ஸோ சல்மான் சொல்லுங்கள், பில்லியன் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? பின்னாடி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாதனால ஒவ்வொரு இனிஷியல் த்ராட்டில் பாடி பின்னாடி போயிட்டே இருக்குது. இந்த லெக் பொசிஷனும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சம் மேலே தூக்கணுமா இருந்தாலும் பட் அந்த பெயின் உங்களுக்கு நிச்சயம் வரதில்லை. ஏன்னா பின்னாடி இப்படி வைக்கிறனால உங்களுக்கு ரொம்ப பெயின் எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இப்போ 300 கிலோமீட்டர்ஸ் வந்து போகணுமா? இல்லை 200 கிலோமீட்டர். 200 வந்துருக்கும். 200 கிலோமீட்டர்ஸ். ஸோ 200 கிலோமீட்டர் உங்களுக்கு பெயினில் எதுவும் வரல. அந்த பின்னாடி இருக்கிற அந்த த்ராட்டில் அப்போ மட்டும் பின்னாடி போகிறது மட்டும்தான் ஒரு இஷ்யூ மாதிரி இருக்குது. ஸோ இவர் தான் கௌஷிக், 390 ஓனர். ஸோ கௌஷிக் நீங்கள் சொல்லுங்கள், டியூக் 390 ஓட்டிட்டு இன்டர்செப்டர் ஓட்டும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? டியூக் 390 வந்து ஸ்மூத்னஸ் கம்மியாக இருக்கும் இன்டர்செப்டரோட. அதனால் ஒரே ஒரு மெயின் அட்வான்டேஜ் வந்து ஸ்மூத். ஸ்லோ ஸ்பீட்லலாம் போகும்போது உங்களுக்கு ஜக்கும் இல்லையா? ஆமாம். ஆனால் இன்டர்செப்டர்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஹேண்டில் பார் வந்து க்ளோஸாக இருக்கும். 390க்கு க்ளோஸாக இருக்கும். எது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு? கம்ஃபர்டபுள் எனக்கு பொறுத்தளவுக்கு 390 கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை ஆக்சுவலி எனக்கும் 390 தான் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா அது கொஞ்சம் க்ளோஸாக இருக்கனால கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு 390. இன்டர்செப்டர் கொஞ்சம் லாங்காக இருக்கிறனால அது கொஞ்சம் அன்ஈஸியாக தான் இருந்துச்சு. மற்றபடி ஸ்மூத்னஸ் எல்லாம் இன்டர்செப்டர் தான்.
அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 390 தான். ஏன்னா இது கொஞ்சம் லீனியர், அது கொஞ்சம் ரஃப் பவர், ரா பவர். அது கம்ஃபோர்ட் பொறுத்த அளவுக்கு இன்டர்செப்டார் இல்ல, நீங்க பவர் பொறுத்த அளவுக்கு 390. இப்போ இதுதான் சொல்ல முடியும். இப்போ நீங்க ஓன் பண்றீங்கன்னா எது ஓன் பண்ணுவீங்க? இன்டர்செப்டர் ஓன் பண்ணனும்னா கண்டிப்பா 390 தான். 390. ஸோ ஹானஸ்ட் ஒப்பீனியன். அவ்வளோதான். நாங்கள் பேக் இங்கேருந்து போகும்போது குடிச்ச அதே டீ கடையில் மறுபடியும் டீ சாப்பிட்டுருக்குறோம். குறைய சொல்ல முடியாது. சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது. கொஞ்சம்